ஹாய், வெல்கம் டு யாரா எஃபெக்ட் தமிழ். சமீபத்தில் நம்ம எம்பெருமான் ஈசனோட பஞ்சபூத தலங்களில் ஒன்றா கருதப்படுற அக்னி தலம் அதாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கோயிலுக்கு போக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் அந்த கோயிலில் என்னோடய வழிபாட்டை நான் முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமான ஒரு அனுபவம் அது. அந்த கோயிலில் என்னோடய வழிபாட்டை முடிச்சுட்டு வந்தப்போ தான் நான் ஒரு அதிசயத்தையும் பார்த்தேன். இது முக்கால்வாசி பேர் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் சரி உங்களுக்காக ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோயில் எவ்வளோ பெருசு அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப பெரிய கோயில். அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே முருகப்பெருமானை தரிசிப்பீங்க, அப்புறம் ஈசன், அப்புறம் அம்பாள்னு சொல்லி அங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வரும்போது முக்கியமான இந்த ஒரு விஷயம் அற்புதம்னே சொல்லலாம், அது ஒரு ஓரத்தில் இருக்கும். அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன் நான் கூட ஒரு மிஸ் பண்ணுற லாஸ்ட் மினிட்டில் தான் இல்லை இந்த ஒரு விஷயம் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னு நினச்சி நான் பார்க்க போனேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுமே ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி இருக்கும். அதுக்கு பின்னாடி பிடாரி அம்மன் சன்னதி இருக்கும். ஸோ அதுக்கும் பின்னாடி தான் நான் சொன்ன அந்த அற்புதம் இருக்குது. எல்லா கோயில்லையுமே தலவிருட்சம்னு ஒன்று இருக்கும். ஈசனோட கோயிலில் தலவிருட்சம்னா வில்வமரம். ஸோ இந்த வில்வமரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்குறது புரியுது. நான் அந்த கோயிலுக்கு இந்த வில்வமரத்துக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் இது எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், வில்வமரத்து கூட வேறு ஏதோ ஒரு மரமும் இருந்துச்சு. எல்லா கோயில்கள்லையுமே இது சாதாரணமாக நடக்கிறது தானே. நம்ம அரச மரம் கூட எப்போவுமே வேம்பும் கலந்துருக்கும், ரெண்டும் ஒன்றா வளர்ந்துருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இந்த வில்வ மரத்து கூட வேறு ஏதோ ஒரு மரமும் சேர்ந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு யோசனையில் தான் பக்கத்தில் போனேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனப்போ தான் தெரிஞ்சுது அது அரச மரத்தோட இலைகள் அப்படின்னு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், வில்வ மரம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருந்தது. அது கூடவே அந்த அரச மரமும் நல்ல செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு சரி நம்ம வழக்கம் போல் அரச மரத்தை சுற்றி வருவோம் இல்லையா, அதே மாதிரி வில்வ மரத்தையும் சுற்றி நம்மளோட வேண்டுதலை முடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் பக்கத்தில் போனேன். அந்த மரத்தோட பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை விட்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதே எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த மரத்தோட அடிப்பாகத்தை பார்த்தப்ப தான் என்னால் நம்பவே முடியல. நான் பார்த்தது நீங்களும் பாருங்கள், வில்வ மரத்தோட அடிப்பகுதி மட்டும்தான் இருந்துச்சு. நானும் சுற்றி சுற்றி தேடினேன், எங்கடா இந்த அரச மரத்தை காணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அரச மரத்தை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அரச மரத்தோட அடிப்பகுதியை தேடி தேடி நிமிர்ந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு, அந்த அரச மரம் தரையில் வளரல, அதாவது மண்ணில் வளரல, வில்வ மரத்து மேலே வளர்ந்துருந்துச்சு. எனக்கு இது யோசிக்கவே முடியல. நான் நிஜமாக தான் பார்க்குறேனா அப்படின்னு நினச்சி திரும்பவும் சுற்றி சுற்றி பார்த்தேன். அந்த மரத்தை நான் சுற்றி பார்த்துமே எங்கேயுமே எனக்கு அரச மரத்தோட அடிப்பாகம் கிடைக்கல. இந்த வில்வ மரத்தோட ஒரே ஒரு கிளை பகுதியில், அதாவது ஒரே ஒரு தண்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த அரச மரம் வேர் விட்டு வளர்ந்துருந்துச்சு. இந்த வில்வ மரத்தோட ஒரே ஒரு கிளை பகுதியில் இந்த அரச மரம் அழகாக வேர் விட்டு வளர்ந்துருந்தது. அந்த வேர் கூட இன்னும் துளுத்துக்கிட்டே தான் இருந்தது. அதை பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. சாதாரணமாக 2 மரங்கள் சேர்ந்து வளரும் போது ஒரே நேரத்தில் ரெண்டும் மண்ணிலேருந்து வளரும், ரெண்டும் பின்னி பிணைஞ்சு வளரும். அது நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அரச மரம் முழுசாக வளர்ந்துருந்தது வில்வ மரத்தோட கிளையில். இது எப்படி நடந்துச்சு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. மேபி அதோட விதைகள் இந்த வில்வ மரத்தோட கிளையில் விழுந்து அப்படி முளைச்சிருக்கலாம். ஆனால் எப்படி அந்த இது முளைச்சிருந்தாலும் நம்ம இதில் சயின்டிஃபிக்கலாக சொல்லுவாங்க, ஒரு மரத்துக்கு அடியில் அந்த மரத்தோட விதைகள் கூட வளராது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வில்வ மரத்தில் அரச மரம் வளர்ந்துருந்தது. எனக்கு பார்க்கும்போதே அது என்ன சொல்கிறது, அறிவியல் அப்படின்றதையும் தாண்டி ஒரு அற்புதமாக தெரிஞ்சுது. ஏன்னா அறிவியல் அப்படின்றவங்களுக்கு அறிவியல், கோயிலுக்குள்ளே நின்று பார்க்குற எனக்கு அது ஒரு பெரிய அற்புதமான விஷயமா ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்களும் திருவண்ணாமலை போனீங்கன்னா மறக்காமல் இந்த அற்புதத்தை உங்கள் கண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.